ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பிரெட்டும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு பெப்பர் பிரெட் எக் பொடி மாஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் மட்டுமே தான் ஆகுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பிரெட் எடுத்துருக்கிறேங்க, 3 முட்டை, 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கூடவே மல்லித்தலையும் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையில் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி அடித்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கூட நீங்கள் அந்த ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் க்யூபாக வர மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 to 3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இதை வந்து அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து தக்காளி சேர்த்துலைங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் வாயில் கடிக்கும் போது நல்லா கடிபடுற மாதிரி இருக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க. முட்டையை வந்து நல்லா இப்போ டக்குன்னு உடச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து குட்டி குட்டி பொடி மாஸாக இருக்கும். இதுவே கொஞ்சம் வேக வச்சு உடைச்சிங்கன்னா நமக்கு வந்து வாயில் கடிப்படுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பொடி மாஸ் மாதிரி முட்டை வந்து நல்லா வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். நமக்கு ஃபீவர், கோல்டு அப்படிங்கிற டைமில் நம்ம ப்ரெட்டு வாங்குவோம். அதில் ஒரு பாதி சாப்பிட்டு பாதி கண்டிப்பாக என்ன பண்ணுறதுனே தெரியாது. ப்ரெட்டில் எந்த ரெசிபியும் பண்ணவும் முடியாது அதிகமாக. அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் சேர்த்துட்டு ப்ரெட்டும் முட்டையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா வாய்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இதமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த பெப்பர் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த கோல்டெல்லாம் வந்து நல்லா குறையும். நான் வந்து இதை அடிக்கடி செய்வேங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு பொடி மாஸ் மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை வந்து 1 to 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த ப்ரெட்டு பொடி மாஸ் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பெப்பரோட கோட் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பெப்பர் மட்டும் கம்மியாக சேர்த்துட்டு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.